இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். மோசடி புகார்ல சீரியல் நடிகை மற்றும் பாஜக நிர்வாகி ஜெயலட்சுமி திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க. கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்னேகம் ஃபவுண்டேஷன் பெயரை பயன்படுத்தி நடிகை ஜெயலட்சுமி பலரிடம் பணம் வசூலித்து மோசடியில ஈடுபட்டதா பாடலாசிரியர் ஸ்னேகன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளித்திருந்தாரு. இதை தொடர்ந்து தன்னையும் தனது அறக்கட்டளையையும் அவதூறா பேசிய ஸ்னேகன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நடிகை ஜெயலட்சுமியும் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளித்திருந்தாங்க. இது தொடர்பா 2 பேருமே மாறி மாறி காவல் நிலையங்கள்ல புகார் அளிக்க ஸ்னேகன் ஃபவுண்டேஷன் யாருக்கு சொந்தமானதுன்னு இருவரையும் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்கு அழைத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்தாங்க. ஆனா ஸ்னேகன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நடிகை ஜெயலட்சுமி மீண்டும் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளித்தாங்க. இதை தொடர்ந்து நடிகை ஜெயலட்சுமி எக்மோர் நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாங்க. இதையடுத்து பாடலாசிரியர் ஸ்னேகன் மீது ஆபாசமா பேசுதல், பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கிற வகையில செயல்படுதல் உள்ளிட்ட 3 பிரிவுல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. மேலும் பாடலாசிரியர் ஸ்னேகன் தன் அறக்கட்டளை பெயரை தவறா பயன்படுத்தி பொதுமக்களிடம் வசூல் செய்கிற நடிகை ஜெயலட்சுமி மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்தாரு. இதை தொடர்ந்து நடிகை ஜெயலட்சுமி மீது மோசடி மற்றும் ஆவணங்கள் மோசடி ஆகிய 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஸ்னேகன் மனு விசாரணைக்கு வந்தது. ஸ்னேகன் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர் தனது ஸ்னேகன் ஃபவுண்டேஷன் என்ற பெயரை ஜெயலட்சுமி தான் தவறா பயன்படுத்தி மோசடி செய்வதாகவும் ஸ்னேகன் மீது பொய்யா அளிக்கப்பட்ட புகார்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு வாதிட்டாரு. இதையடுத்து ஸ்னேகன் மீது திருமங்கலம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற வழக்கை ரத்து செய்து நீதிபதி தமிழ்செல்வி உத்தரவிட்டாங்க. இந்த நிலையில பாடலாசிரியர் ஸ்னேகன் அளித்த மோசடி புகார் தொடர்பா நீதிமன்ற அனுமதியோட 10க்கும் மேற்பட்ட போலீசார் ஜெயலட்சுமி வீட்டுல சோதனை நடத்தினாங்க. பிறகு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான ஜெயலட்சுமியை போலீசார் கைது செய்திருந்தாங்க. அப்போ காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்ல போலீசார் வாகனத்துல ஏற சொன்னப்போ நான் எந்த தப்பும் செய்யல, நான் ஏன் வண்டியில தான் வருவேன் அப்படின்னு வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. இதனால அந்த பகுதியில சில நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.